Thank you, Lord Jesus. We worship you, Lord Jesus. Hallelujah, Hallelujah. சர்வ வல்லவர் ஆளுகிறார். தூயரே சர்வ வல்லவர் நீரே. தூயரே சர்வ வல்லவர் நீரே. துதியுமக்கே ஆமென். Hallelujah, Hallelujah, Hallelujah. For the Lord has mighty reign. Hallelujah, Hallelujah. Holy, for your Lord God Almighty. Holy, for your Lord God Almighty. Worthy is the Lamb, worthy is the Lamb. You are holy, for you Lord God Almighty. Worthy is the Lamb, worthy is the Lamb. You are holy. My dear brothers and sisters, our God is a good God and He has great things. நம்மை தேடுகிறவர்களுக்கு, நம்மை நம்பி இருக்கிறவர்களுக்கு அவர் உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். He is a God of great fortress and a stronghold to the ones who seek Him and to the ones who believe Him. Even today, my dear brothers and sisters, as you worship God, God will come and deliver you. The word of God says, when the perfecter comes, everything should be lacking. நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும். நாம் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா? இந்த நேரத்தில் நானும் பிரதர் சாமுவேல்சன் ஆண்டவரை இணைந்து நாங்கள் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். எத்தனை பேர் எங்களோடு இணைந்து ஆராதிக்க போகிறீர்கள்? அதற்கு முன்பாக ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுவோம். Heavenly Father God, எங்கள் பரலோகத்தின் தகப்பனே, கண்ணீரோடு வேதனையோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு ஒவ்வொரு கண்ணீரை நீ அறிந்திருக்கிறேன். அவருடைய மனதில் இருக்கிற பாரத்தை அறிந்திருக்கிறேன். அவருடைய மனதில் இருக்கிற கேள்விகளை அறிந்திருக்கிறேன். Lord, you are a God who knows the tears and the pain and agony of the people who are watching this program. Lord, touch everyone. Let them feel your touch. Let the place where they are watching this program, let the place be filled with your presence. ஆண்டவரே, இந்த நாளில் உம்முடைய சத்தத்தை அவர்கள் கேட்கட்டும். உம்முடைய தொடுதலை உணரட்டும். உம்முடைய பிரசன்னத்தை உணரட்டும். இந்த நேரம் உம்முடைய கண்ணீர் களிப்பாக, உம்முடைய கட்டப்பட்ட வாழ்க்கை கட்டுகள் அவிழ்க்கிற ஒரு நேரமாக, பதில் கிடைக்கிற ஒரு நேரமாக இருப்பதாக. Lord, I pray, let this moment be a time and answer for the prayers, a touch from God, a deliverance from God. Father, you take control of this program. In Jesus' matchless name. Amen. என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே மகிழ்ந்து நாம் களி கூறுவோம். Hallelujah. This is the day that the Lord has made it. Shall we praise God? Shall we clap our hands and praise God? கரங்களை தட்டி ஆண்டவரை ஆராதிப்போமா? Yes. அவர் நல்லவர். அவர் மேன்மையான காரியங்களை செய்கிறவர்.
எஸ். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. ஆமென். அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. ஆண்டவன் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். சொல்லுவோம். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலகம் மனிதர்கள் எனக்கு எதிரார், என்ன செய்ய முடியும்? நிமிர்ந்து சொல்லுங்க. உலகம் மனிதர்கள் எனக்கு எதிரார், என்ன செய்ய முடியும்? சொல்வோம். தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். நீதிமான்களில் சபைகளிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும். சொல்வோம். தோல்வி இல்லை எனக்கு, அம்மே வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. என்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். என்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். தள்ளப்பட்டகள் தட்டிடும் தாங்கிடும் மூலக்கல்லாயிற்று. தள்ளப்பட்டகள் தட்டிடும் தாங்கிடும் மூலக்கல்லாயிற்று. கர்த்தர் செயலு அதிசயம் இது, கைதட்டி பாடுங்கள். கர்த்தர் செயலு அதிசயம் இது, கைதட்டி பாடுங்களே. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. சொல்வோம். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். கழுவின ரத்தத்தாலே சுகம் தந்த காயத்தாலே
தானே ஏற்றினார் வசனத்தாலே ஏற்றினார் வசனத்தாலே நீனம் தந்தராவியாலே எனக்கு நீனம் தந்தராவியாலே புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம் புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம் புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம் புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம் உறுதிய பற்றி கொண்டோம் உம்மையை நம்பி உள்ளோம் உறுதிய பற்றி கொண்டோம் உம்மையை நம்பி உள்ளோம் பூரண சமாதானம் பூரண சமாதானம் புவிதானில் தரும் அவரே எல்லாம் புவிதானில் தரும் அவரே புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம் புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம் புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம் புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம் அதிசயமானவரே ஆலோசனை கர்த்தரே அதிசயமானவரே ஆலோசனை கர்த்தரே வல்லமை உள்ள தேவா வரங்களில் மன்னவரே இயேசு வரங்களில் மன்னவரே புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம் புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம் புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம் புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம் ஹல்லேலூயா என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே கர்த்தருடைய சமூகத்தில் எத்தனை ஒரு சந்தோஷம் எத்தனை ஒரு மகிழ்ச்சி என் அருமை கர்த்தருடைய பிள்ளை அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர் அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது ஆண்டவரை நோக்கி சொல்லுவோம் ஆண்டவரே எல் ஷடாய் இருக்கிற தேவனே எங்கள் கண்ணீரை காண்கிற தேவனாய் இருக்கிறேன் உம்மை உயர்த்துகிறோம் என்று சொல்லி கைகளை உயர்த்தி ஆண்டவரை ஆராதிப்போமா எல் ஷடாய் எல் ஷடாய் சர்வ வல்ல தேவனே எல் ஷடாய் எல் ஷடாய் சர்வ வல்ல தெய்வமே உம்மை உயர்த்துகிறோ வாழ்த்துகிறோ வணங்குகிறோ உம்மை உயர்த்துகிறோ வாழ்த்துகிறோ வணங்குகிறோ பரலோக தேவனே பராக்கிரமம் உள்ளவரே பரலோக தெய்வமே பராக்கிரமம் உள்ளவரே இந்த அகிலத்தை ஆள்பவரே உம்மாலாகாதது எதுவும் இல்லை இந்த அகிலத்தை
வாழ்பவரே, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வவல்ல தெய்வமே. எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வவல்ல தெய்வமே. உம்மை உயர்த்துகிறோ, வாழ்த்துகிறோ, வணங்குகிறோ. என் அருமை கர்த்தருடைய பிள்ளைகள், இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நான் காத்திருந்து ஜெபித்த போது ஆண்டவர் மீண்டும் மீண்டும் என் மனதில் வைத்த ஒரு வசனம், நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 12ஆவது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். While I waited and prayed for you, God moved my heart to one verse. Judges chapter 6 verses 12 says, the angel of the Lord appeared unto him and said, the Lord is with you, thou mighty man of valor. Thou mighty man of valor. என் அருமை கர்த்தருடைய பிள்ளை, தேவ தூதன் பிரவேசித்து சொன்ன ஒரு வார்த்தை, பராக்கிரமசாலியே, கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற அன்பு சகோதரி சகோதரியே, ஆண்டவர் உன்னை பார்த்து தான் சொல்லுகிறார், பராக்கிரமசாலி, பராக்கிரமசாலி, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். You mighty man of valor, mighty woman of valor, I am with you. பல நேரத்தில் நம்ம நினைக்கிறோம், நான் தனியா கஷ்டப்படுகிறேன், தனியா இருக்கிறேன். கர்த்தர் சொல்ல, இல்லை, நீ தனி நபர் அல்ல, நான் உன்னோடு இருக்கிறேன். Don't be worried about your situations. Don't be worried what the people are talking about you. உனக்கு எதிராக உன்னை தாழ்வாக பேசுகிற மக்களை குறித்து கலங்க வேண்டாம். உன்னை எதிர்க்கிற சூழ்நிலையை பார்த்து கலங்க வேண்டாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்ய போகிற காரியங்கள் பெரிதா இருக்க போகிறது. சரி, யாரை பார்த்து இந்த ஆண்டவர் இந்த வார்த்தை சொன்னார்? பராக்கிரமசாலி. அதே அதிகாரம் நியாயாதிபதிகள் 6ஆவது அதிகாரம் 13ஆவது வசனத்தின் படிப்பீரானால் கிதியோன் சொல்லுகிறார், இந்த வார்த்தைகளை கேட்ட பதிலாக கிதியோன் சொல்லுகிறார், நான் எதினால் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நான் ரட்சிப்பேன். அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, நீர் என்னோடு கூட இருக்கிறது உண்மையானால், நீர் எங்களோடு கூட இருக்கிறது உண்மையானால் இவைகள் ஏன் நேரிட்டது என்று புலம்புகிறான். To whom did God speak these words? If you read Judges chapter 6 verses 13, Gideon, hearing the words of God, in reply he says, Lord, if you are with us, why these things happened? It shows that he was a doubting person. இந்த வார்த்தை மூலமாக இந்த கிதியோன் சந்தேகப்படுகிற நபராக காணப்படுகிறான். 15ஆவது வசனத்தை நீ படிப்பீரானால் இந்த கிதியோன் சொல்லுகிறான், நான் எதினால் இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிப்பேன். Judges 6:15 says, this Gideon says, how can I save these Israelites? By that it shows that he is a fearful person. அவன் பயப்படுகிற ஒரு மனிதனாக காணப்படுகிறது. மேலும் அவன் சொல்லுகிறான், மனாசேயிலே என் குடும்பம் சிறிய குடும்பம். The family of Manasseh, in the tribe of Manasseh, my family is a very small family. தன்னை குறித்து ஒரு தாழ்வு மனப்பான்மை. It says, it shows that he was a lacking person. மேலும் அவன் சொல்லுகிறான், நான் சிறியவனாய் இருக்கிறேன், என் குடும்பம் ஒரு சிறிய குடும்பம், என் குடும்பத்தில் நான் சிறியவனாய் இருக்கிறேன், நான் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்க கூடும் என்று கேட்கிறான். அதன் மூலமாக தான் அனுபவமற்றவனாக குறைவுள்ளவனாக இருக்கிறதை தானே ஒற்றுக்கொள்கிறதை பார்க்க முடியும். Gideon say, Lord, I'm the least in my family, I'm the smallest. It means to say that he's an inexperienced person, he's a younger person, small person. He himself accepts and says, I'm a very small person, there's no worthy in me. என் அருமை கர்த்தருடைய பிள்ளை, எனக்கு ஆச்சரியம், பயப்படுகிற ஒரு மனுஷன்
சந்தேகப்படுகிற ஒரு மனுஷன், தன்னை குறித்து ஒரு தாழ்வு மனப்பான்மையோடு இருக்கிற ஒரு மனுஷன், குறைவுள்ள ஒரு மனுஷன், அனுபவமே இல்லை என்று சொல்லி தன்னை குறித்து தாழ்வு மனப்பான்மையோடு இருக்கிற ஒரு மனுஷன். ஆனா அந்த மனிதனை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், பராக்கிரமசாலி. I was so surprised. Gideon accepts that he is a man of fear and a man of doubting and a man of lacking and a man of inexperience. But I was surprised God called him, you mighty man of valor. Did God make a mistake? ஆண்டவர் தப்பு பண்ணிட்டாரா? கிதியோனை பராக்கிரமசாலின்னு தெரியாம கூப்பிட்டாரா? இல்லவே இல்லை. Man might make mistakes, but God doesn't make a mistake. மனிதர்களாக நாம் பல தவறுகள் செய்யலாம், நம்மை கூட தவறாக தாழ்வாக எண்ணலாம். ஆனால் தேவன் தவறு செய்வதில்லை. God doesn't make a mistake. சில மாதங்களுக்கு முன்பாக என் நண்பர் ஒரு புதிய கார் வாங்கினார். ஒரு சில நாட்கள் அந்த வாகனத்தை ஓட்டிக் கொண்டிருந்தான். ஒரு நாள் வெளிக்காற்று வேண்டும் என்று சொல்லி அந்த கண்ணாடி ஜன்னல் கார் டோர் கண்ணாடியை கீழே இறக்க வேண்டும் என்று விரும்பினார். அந்த கண்ணாடி இறக்கவே இல்லை. என்ன செய்யணும்னு புரியல. அந்த கண்ணாடி கதவை அடைத்தான், உதைத்தான். கொஞ்ச நேரம் பிறகு அந்த கண்ணாடியை முறைக்கவும் செய்தான். ஆனா அந்த கண்ணாடி நகரவே இல்லை, கீழே இறங்கவே இல்லை. என்னென்னமோ செய்து பார்த்தான், ஒன்னும் நடக்கல. நேராக அந்த சர்வீஸ் சென்டருக்கு எடுத்துக்கொண்டு போனான். அவர் செக் பண்ணிட்டு ஒரு பட்டனை பிரஸ் பண்ணார், கண்ணாடி தானாகி கீழே இறங்கிடுச்சு. அவர் சொன்ன, என்ன சார் இவ்வளவு நேரம் நான் அடிச்சேன் ஒதிச்சேன், எதுக்கும் பயப்படல, நீங்க கை வைத்தோட உடனே அந்த கண்ணாடி கீழே வந்துருச்சு. அவர் சொன்னார், இந்த காரை மேனுஃபேக்சர் பண்றவங்க நாங்க தான், அதை உருவாக்குகிறதும் நாங்க தான், அதான் எது எது எங்க இருக்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும் என்று சொன்னார்கள். My dear friend, are you look just like the serviceman knew about the car? Same like that, our Creator knows us well. நமக்குள் புதைந்திருக்கிற திறமைகள் நமக்கு தெரியாமல் இருக்கலாம். நமக்குள் இருக்கிற மேன்மைகள் தாளந்துகள் நமக்கு அறியாமல் இருக்கலாம். ஆனால் நமக்குள் புதைந்திருக்கிற திறமைகள் தாளந்துகளை அனுபவங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஏன் தெரியுமா? அவர்தான் அதை நமக்குள் புதைத்து வைத்திருக்கிறார். நம்மை படைத்த தேவன், He is the Creator. He knows the talents that is in you. He knows the ability in you. He knows the quality. He knows everything about you because He is the Creator and He is the one who put things in you. என் அருமை கர்த்தருடைய பிள்ளை, He knows everything about you. The Bible says our God is a perfecter. உபாகம் 32:4 வசனம் சொல்லுகிறது, தன் கிரிகளிலே அவர் உத்தமராய் இருக்கிறார். Deuteronomy 32:4 says He is a God of perfection in His work. 2 சாமுவேல் 22 அதிகாரம் 31 வசனம் சொல்லுகிறது, தன் வழிகளிலே அவர் உத்தமராய் இருக்கிறார். 2 Samuel chapter 22 verses 31 says God is perfect in His ways. 2 Samuel chapter 22:33 says He is not only perfect, He also makes our ways perfect. 2 சாமுவேல் 22:33 வசனம் சொல்லுகிறது, அவர் உத்தமராயிருக்கிற தேவன் மாத்திரமல்ல, நம்முடைய வழிகளை உத்தமமாக செவையாக்குகிற தேவனாயிருக்கிறார். என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, வேதத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள், மோசே திக்கு நாவுள்ளவனாய் இருந்தான். ஆனால் அவன் சொன்னான், எனக்கு பேச தெரியாது. ஆனா அந்த மோசே தான் தேவன் பேசும்படி அழைத்தார். கிதியோன் சொன்னான், நான் சிறியவனாய் இருக்கிறேன், என்னால் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்த முடியாது என்று சொன்னான். ஆனா அந்த கிதியோனை தான் தேவன் தெரிந்து கொண்டார். பேதுரு சொன்னான், நான் சாதாரண மீன் பிடிக்கிற ஒரு மனுஷன், எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொன்னான். ஆனால் அவனை தான் தேவன் தெரிந்து கொண்டான், சபையை கட்டான். என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, உங்களில் நற்கிரிகளை தொடங்கினவர் அவர் செய்து முடிப்பார். அவர் உங்களை குறித்து வைத்திருக்க திட்டங்கள் பெரிது. அவர் உங்களுக்குள் வைத்திருக்க திறமைகள் பெரிது. அவர் உனக்கென்று வைத்திருக்கிற தேவனுடைய உன்னத திட்டங்கள் பெரிது. Remember, God has chosen you. நீ மற்றவர்களுக்கு முன்பாக தாழ்ந்திருப்பது தேவனுடைய திட்டம் அல்ல. தேவன் ஒருவரையும் குறைவோடு படைப்பதில்லை. என் அன்பு மகன் ஜேம்ஸ், எவ்வளவு படிச்சாலும், அன்பு மகன் மோசஸ் எவ்வளவு படிச்சாலும் எனக்கு மனசுல பதியவே மாட்டுகிறது இல்லை.
எல்லாருக்கும் முன்பாக குறைவான மதிப்பெண்கள் தான் வாங்கிட்டு இருக்கிறேன். இந்த தடவை இந்த எக்ஸாம்ல நான் ஃபெயில் ஆயிடுவேனோ, எல்லாருக்கும் முன்பாக தலை குனிந்து விடுவேனோ என்ற அழகியோடு பார்த்து கொண்டிருக்கேன். அன்பு மகனே, அன்பு மகள் ஸ்டெல்லா, இதுவரைக்கும் நீ எடுத்த முயற்சிகள், இதுவரைக்கும் எடுத்த பிரயாசங்கள் எதிர்பார்த்தது போல் கைகூடி வரவில்லை. எல்லாம் முடிஞ்சு போச்சு நீ எண்ணிக்கொண்டிருக்கிறாயா? உன்னுடைய பயங்கள் அவருக்கு தெரியும், உன்னுடைய குறைகள் அவருக்கு தெரியும். அடிக்கடி இந்த சரீரத்திலே அலர்ஜி, ஸ்கின் ப்ராப்ளம், எரிச்சல், வெள்ளை வெள்ளையாக நிறங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. white patches are coming. I'm so scared. What will be the problem? கர்த்தருடைய கரம் உன்னை தொடுகிறது. இப்பொழுது இந்த வினாடியிலே தேவனுடைய அற்புதம் செய்கிற கரம் உன்னை தொடுகிறது. கர்த்தர் ஒரு அதிசயத்தை செய்கிறார். உன் தொழிலின் காரியங்களை குறித்து கலங்கிக் கொண்டிருக்கிறாயா, பதறிக் கொண்டிருக்கிறாய், இன்று தேவனுடைய வல்லமை உன்னை தொடுகிறது. உன் தொழிலில் இதுவரைக்கும் பார்க்காத திருப்பத்தை தேவன் பார்க்கும்படி செய்ய போகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கண்ணீரோடு செல்லும் பொழுது, நீ ஆறுகளூடாக கடந்து செல்லும் பொழுது அவைகள் மேல் மேற்கொள்வதில்லை, அக்கினி உன்னை பற்றாது. என் அருமை கர்த்தர், மேபி you're walking through waters, maybe you're walking through fire, maybe you're walking through failures. Remember, God is walking with you. You're not alone. அவர் உன்னை புல்லுள்ள இடங்களை வைத்து அமர்ந்த தண்ணீரை நடத்துவார். என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, என்று ஆண்டவர் உன்னை பார்த்து தான் சொல்லுகிறார், என் அன்பு மகனே, நீ பராக்கிரமசாலி. தேவன் உன்னை கொண்டு பராக்கிரமான காரியங்களை செய்ய போகிறார். உன்னை கொண்டு அநேகரை ஆசீர்வதிக்க போகிறார். உன்னை கொண்டு அநேகருடைய வாழ்க்கையை கட்ட போகிறார். உன்னை கொண்டு அநேகரை தேவன் தேற்ற போகிறார். நீ அன்றுடைய ஊழியக்காரனாக இருக்கிறாய் என்று மறந்து போகாதே. கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து செல்ல, கர்த்தருடைய வல்லமையை வெளிப்படுத்த கர்த்தர் ஒரு முன் குறித்திருக்கிறார். நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்ய போகிறவைகள் பெரிது என்று சொன்னவர் உன்னை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? அன்பும் இரக்கமல்ல நல்ல தகப்பனே, இந்த நிகழ்ச்சியை கண்ணீரோடு வேதனையோடு பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொருத்தரும் கரத்தில் வைக்க, மருத்துவமனைகளை சுகவீனத்தோடு அழகியோடு தன் பிள்ளையின் காரியங்களை குறித்து கண்ணீரோடு இருக்கிற தாயார், Lord, I see the mother who's in the hospital very much burdened about the child. Touch the child right now. அந்த பிள்ளை இப்பொழுதே நீ தொடுகிறதுக்காக நன்றி. தேவ தூதன் உன் அருகில் நிற்கிறது நான் பார்க்கிறேன். I see Jesus is standing. I see an angel of God standing next to the water right now. உன் பிள்ளை அருகில் நின்று அந்த கரங்களை தொடுகிறதை நான் பார்க்கிறேன். அந்த பிள்ளையோட கைகளை தொடுகிறதை நான் பார்க்கிறேன். கர்த்தருடைய உயர்த்தந்த வல்லமை ஒவ்வொரு தசைக்குள் நரம்புக்குள் ஜீவன் இறங்குகிறதுக்காக உடைந்த போன உன் குடும்பத்தை ஆண்டவர் கட்டுகிறார். உன் பிள்ளைகளை மீண்டும் ஆண்டவர் கொண்டு வருகிறார். நீ எதிர்பார்த்த மாற்றங்களை திருப்பத்த உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீ பார்ப்பாய். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்ய போகிறவைகள் பெரிது நீ சொல்லுகிறதுக்காக நன்றி. என் அன்பு சகோதரியே, என் அன்பு சகோதரி, சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், வாக்கு கொடுத்த தேவன் அவர் வாக்கு மாறாதவர். அவர் உன்னோடு கூட இருந்து அவர் பெரிய காரியங்கள் செய்வார். God bless you.